அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மின்னல் பிரபு. நேற்றைய ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று முடிந்ததும் நமது மாநில தலைவர், இளைஞரணி மாநில தலைவர் திரு அன்பு சகோதரர் திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, அவருடன் இணைந்த நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி நிர்வாகிகள் நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. இது தாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விவாத நிகழ்ச்சியில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்கக்கூடிய ஒரு விவாத நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஒருவர் பேசும்போது அதற்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தால் சொல்கிறதோ, இல்லை தொண்டர்கள் கூச்சலிடுறதோ, இது எல்லாமே வழக்கமான ஒன்று தான். செந்தில் என்ற ஊடகவியாளர், அவர் ஊடகவியாளராக இல்லையான்றது அப்புறம்தான் தெரியும், பத்திரிகையாளர் அந்த போர்வையில் இருக்கிறவர். ஆக்சுவலாக அவர் திமுகவினுடைய கொத்தடிமைன்னு தான் சொல்லணும். அவர் பேசும்போது பாஜகவினர் சிலர் கூச்சலிட்டதாக தகவல் வருது. அந்த நேரத்தில் அவர் அது பொது வெளியினும் யோசிக்காமல், ஒரு பொது நிகழ்ச்சியினும் பேசிக்காமல், பப்ளிக்கு இருக்கிற இடம்னு யோசிக்காமல், அநாகரிகமான வார்த்தைகள், அதாவது யாருமே பேசக்கூடாத வார்த்தைகள், அதை பேசி கேட்டுறாத வார்த்தைகளை எல்லாத்தையும் அந்த அரங்கத்திலேயே அவர் பேசிட்டு கிளம்பி போயிட்டார். இதற்கு அடுத்து பேச வந்த திரு தங்க தமிழ்ச்செல்வன், அவரும் திமுக ஆட்கள் தான். அவர் பேசும்போதும் இதே போல் நமது பாஜகவினர் கூச்சலிட்டிருக்காங்க. அவர் கடுமையாக ஏதோ பேசி அந்த கூட்டத்தை சமாதானப்படுத்தி அவர் பேச்சை கண்டினியூ பண்ணிவிட்டு அவர் அமர்ந்துட்டார். இதோட முடிஞ்சது. இது அனைத்து விவாத நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்கருத்துக்களை கூறும்போது கூச்சலிடுறது, சில இடத்துல சேர்லாம் தூக்கி அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே அந்த அரங்கத்துக்குள்ளே நடக்கும்போது அந்த தொண்டர்களுடைய மனநிலை. இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு இதை பர்சனல் ரிவெஞ்சாக பண்ணுறதுன்றது எங்கேயுமே ஏற்றுக்கப்பட மாட்டாது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அரங்கத்தை விட்டு பாதியிலேயே வெளியே போன அண்டா செந்தில், சரிங்களா? ஏன்னா அண்டா செந்தில்னு சொன்னால் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இல்லை சீப்பு செந்தில்னு சொன்னால் தெரியும். மற்றபடி அவர் ஊடகவியாளர், அப்புறம் அரசியல் விமர்சகர் அப்படின்னு போலி போர்வையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேட்கையெல்லாம் பண்ணுறவர் அவர். அதனால் அவர் சீப்பு செந்தில்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அவர் வெளியில் போயிட்டு ஒரு 100-200 ரவுடிகளை கூப்பிட்டு வந்துட்டார். ரவுடிகள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, சேகர் பாபுனுடைய விசுவாசிகள், அந்த பகுதியினுடைய கழக செயலாளர்களுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் நாங்கள் இங்கே நிற்கிறோம், உள்ள கூச்சலிட்ட வெளியில் வந்தவங்க ஆம்பளையாக இருந்தால் வாங்க அப்படின்ற ஒரு ரவுடித்தனத்தை அவர் பொது வெளியில் காணொலியாகவே வெளியிட்டிருக்கார். அதுதான் காவல்துறைக்கான சாட்சியே அதுதான். ஆனால் அங்கே நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னா அது எடுக்கப்படாது. இப்போது அந்த மாதிரி ஒரு பொது வெளியில் ஒரு பத்திரிகையாளர் அல்லது அரசியல் விமர்சகர் என்றவர் கூப்பிட்டாரு, இல்லை அவருக்கு ஆதரவாளாக எப்படி திமுக நிர்வாகிகள் வருவாங்க? ஒன்று நீங்கள் திமுக நிர்வாகின்ட்டு உள்ளே போய் அரங்கத்தில் பேசுங்க, இல்லை அரசியல் விமர்சகர்னு பேசுங்க, இல்லை பத்திரிகையாளர்னு பேசுங்க. நீங்கள் பத்திரிகையாளராக இருந்துட்டு எல்லா பேச்சுக்களையும் பேசிடுவீங்க. உங்களுக்கு எதிர்ப்பு நாங்கள் சொன்னால் உடனே திமுக ஆதரவாளர்கள் அடியாட்களை கூப்பிட்டு எங்கள் தலைவர்கள்லாம் மிரட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சால் எல்லோரும் விட்டுருவாங்களா? நாளைக்கு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, உங்கள் ஒரு நிகழ்வில் நாங்கள் ஒரு 100 பேர் வெளியில் உங்களை இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? காவல்துறை பார்த்துட்டு இருக்குமா? ஒரு 10 பேர் கும்பலாக கூடி இருந்தாவே நீங்கள் எல்லோரும் எங்களை கைது பண்ணுறீங்க. 10 பேர் ஒன்றா சேர்ந்தா ஏன் இங்கே சேர்றீங்க, எல்லாம் கலைஞ்சு போவாங்கன்னு சொல்கிற காவல்துறை நேற்று 100-200 பேர் ஒரு இடத்துல இருக்கும்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்கு என்ன காரணம்? காவல்துறை அதுக்கு உடந்தையா? இல்லை முதல்வர் அவர்கள் விளக்கணும். ஒரு திமுக பேரில் ஆதரவாளர்கள் எப்படி 100-200 பேர் ஒரு அரசியல் விமர்சகருக்கு போகலாம்? நீங்கள் என்ன அடியாள் கூட்டம் வச்சு நடத்துகிறீங்களா? யார் கேட்டாலும் 200 பேர் அனுப்புறதுக்கு, 100 பேர் அனுப்புறதுக்கு அடியாள் கூட்டம் வச்சு நடத்துகிறீங்களா? அதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஒரு கருத்தால் எதிர்கொள்ள முடியாத நீங்கள் எல்லாம் எதுக்கு இந்த விவாத நிகழ்ச்சிக்கு வரீங்க? உங்களுக்கு 100 பேர் 200 பேர் வரும்போது, நாங்கள் ஒரு தேசியத்தில் இருக்கிறோம், தேசிய கட்சியாக இருக்கும், எத்தனை மாநிலத்தை ஆண்டுட்ருக்கோம், நாங்கள் கூப்பிட்டா ஒரு 100 பேர் 200 பேர் வராமல் விட்டுருவாங்களா? இனிமேல் இது ஒரு முன்னுதாரணம் ஆகிடாதா? ஒருத்தவங்க எதிர்கருத்து கூறனா அவங்கள இந்த மாதிரி 100 பேர் 200 பேர் வச்சு மிரட்டலாம் அப்படின்ற ஒரு கருத்து மக்களிடையே இது ஏற்படுத்தாதா? அப்புறம் என்ன கருத்து சுதந்திரம்?
எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் நெருங்க இந்த திமுகவினுடைய பயம் வந்து இந்த மாதிரி வந்து அராஜகத்தில் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். அத்தனை பேர் சூழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 5-10 நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வந்து அந்த அரங்குக்கு வந்து அந்த 10 நிர்வாகிகளை தாக்கிறதுக்கு கேட்டை ஏகிறது என்னமோ, அசிங்கமாக பேசுறது என்னமோ, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பத்திரிகை ஆஃபீஸில் அந்த 3 பேரை எரிச்சாங்களே, அதே போல் இந்த தடவை நடக்குமோன்ற ஒரு அச்சம், ஒரு பயம் வந்தது. உங்களுக்கு தான் நீங்கள் எரிக்கிறது, அதை அந்த கேஸை வந்து முடிக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு தான் உடன்பிறப்புகளுக்கெல்லாம் வந்து ஈஸியான விஷயம். ஆனால் பாஜக எப்போதும் வன்முறையை கையில் எடுக்காது. சட்டம்படி தான் நடக்கும். வன்முறையை கையில் எடுக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள்லாம் என்றைக்கோ உள்ளே போயிருக்கணும். நீங்கள் கூட்டு வர 100-200 பேரெல்லாம் காசு கொடுத்தா இல்லை அடுத்த வேலைக்கு என்ன வேலை உங்களுக்கு ஆகும் அப்படின்றத பார்த்து இருக்கிறவன். ஆனால் பாஜகக்காரன் அப்படி கிடையாது. ஒன்றுன்னா உடனே ராத்திரி ஆனாலும் பகலானாலும் சொந்த காசை எடுத்து போட்டு வந்து வேலை செய்கிறவன். எங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் களத்தில் நிற்போம். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா எங்கேயும் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நிர்வாகிகள் தானே எந்த மாநில தலைமையும் அறிவுறுத்தலை, தான் கட்சிக்காரனுக்கு சோழனுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே எல்லாரும் வந்து ரோட்டுக்கு வந்து போராடணும். ஆனால் எல்லாமே அறப்போராட்டம் தான். உங்களை மாதிரி வன்முறையை கையில் எடுக்கலை. வன்முறையை கையில் எடுக்கவும் பாஜக எப்போதும் வந்து விரும்புறதில்லை. ஸோ இதை கவனத்தில் கொண்டு வரும் காலங்களில் இந்த ஊடகவியாளர் பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் வந்து இது போன்ற நபர்களை வந்து போர்வையில் உலாவ விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர். அவர் அரசியல் விமர்சகர்னால் அரசியல் விமர்சகராக மட்டும் இருக்கணும், பத்திரிகையாளர்னால் பத்திரிகையாளராக மட்டும் இருக்கணும். இல்லை நான் ஓப்பனாக திமுக கொத்தடிமை 4 எலும்புக்கு ஆசைப்படுறவன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லிட்டு வந்து நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அங்கே திமுகவிலிருந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே தங்க தமிழ்ச்செல்வன் அவர் பேசிட்டு உட்காடுறாரு. ஆனால் அவருக்கு ஆதரவாக நீங்கள் திமுக ஆட்கள் யாரும் வரலை. அவருக்கு ஆதரவாக வந்து அடியாட்கள் யாரும் வரலை. ஆனால் ஒரு அண்டா செந்திலுக்காக ஒரு 200 அடியாட்கள் வராங்க அப்படின்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவ்வளவு மோசமாக போயிட்டாரா? செந்திலுக்கு இருக்கிற அந்த ஆதரவு வந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இல்லையா? இல்லை தங்க தமிழ்ச்செல்வனால் ஓட்டு வராது, அண்டா செந்திலால் தான் ஓட்டு வரும்னு திமுக நினச்சிடுச்சா? இது எல்லாத்துக்கும் விடை தங்க தமிழ்ச்செல்வன் சார் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு வராத கூட்டம் அண்டா செந்திலுக்கு வருது, பார்த்து இருந்துக்குங்க. நன்றி.